அண்ணாமலை பெஸ்ட் லீடர், விஜய் வேஸ்ட். எடப்பாடி நடத்திய சர்வேயில் வெளியான பரபரப்பு தகவல். அதிமுக யூட்டன் போட்டதின் சீக்ரெட் கசிந்தது. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 5 முனை போட்டி வெடிக்கும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது 4 முனை போட்டியாக வெடிக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே களத்தில் நிற்கும் நிலையில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி மக்களவைத் தேர்தலை போன்று தனித்து போட்டியிடப் போகிறதா, இல்லை திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை உருவாக்கப் போகிறதா என்கிற கேள்விகள் எழுந்து வந்தது. குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் எடப்பாடி தரப்பு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக கூறப்பட்டது. அதோடு அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் 117 தொகுதிகள் தர வேண்டும், விஜய்க்கு 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுக தமிழக வெற்றிக் கழக கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்துவிட்டதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து அதிமுக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள செய்தியில், நடிகர் விஜய் இன்னமும் தேர்தலை சந்திக்கவில்லை. ஆனால் பிரசாந்த் கிஷோர் சொல்வதை வைத்துக் கொண்டு 15 முதல் 20% தங்களுக்கு வாக்கு வங்கி இருப்பதாக பொய்யான செய்தியை வெளியிட்டார்கள். அதை வைத்துக் கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் எடப்பாடிக்கு 2.5 ஆண்டும், விஜய் 2.5 ஆண்டும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று டீல் போடுகிறார்கள். ஆனால் இதையடுத்து அதிமுக சார்பிலும் தமிழ்நாடு முழுக்க ஒரு ரகசிய சர்வே நடத்தினோம். அந்த சர்வேயில் விஜய்க்கு வட மாவட்டங்களில் ஓரளவு ரசிகர்களின் வாக்கு உள்ளது என்றாலும் குறைவான வாக்காளர்களே அவருக்கு இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 5% வாக்குகள் மட்டுமே விஜய்க்கு கிடைக்கும் சூழல் உள்ளது. அதே சமயம் பாஜகவை சார்ந்த அண்ணாமலைக்கு நகரம் மட்டுமின்றி கிராமங்களில் கூட மக்கள் செல்வாக்கு உள்ளது. கடந்த முறை பாஜக மட்டும் 11.5% ஓட்டுகள் பெற்ற நிலையில் இந்த முறை அது 15% ஆவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் விஜய்க்கு 5% ஓட்டுகள் மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று அந்த சர்வே தெரிவிக்கிறது என்று கூறும் அதிமுகவினர், நடிகர் விஜய் பிரசாந்த் கிஷோரை வைத்துக் கொண்டு தேவையில்லாத பில்டப் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதோடு முதல் தேர்தலையே சந்திக்காத நிலையில் தன்னுடைய பலமே தெரியாமல் விஜய் ரொம்பவே ஆசைப்படுகிறார். அதனால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பில்லை. மாறாக கடந்த காலங்களில் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். அதனால் அவர்களுடன் மீண்டும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அப்படி ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கினால் மட்டுமே திமுக என்கிற தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பதனால் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டதாக இலைக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆக இப்படி ஒரு சர்வே நடத்திய பிறகு விஜயை ஓரம் கட்டிவிட்டு பாஜக பக்கம் எடப்பாடி பழனிசாமி யூட்டன் போட்டுள்ளார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி எப்படி திமுக தான் எங்களுக்கு தமிழக அரசியலில் ஒரே எதிரி என்று நேற்று கூறினாரோ, அதே போன்று இன்று தமிழக பாஜக அண்ணாமலையும் திமுக தான் எங்களுக்கும் ஒரே எதிரி என்று கூறியிருக்கிறார். இப்படி எடப்பாடியும் அண்ணாமலையும் தங்களது ஒரே எதிரி திமுக தான் என்ற ஒரு கருத்தை கூறியிருப்பதன் பின்னணியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கிட்டத்தட்ட அதிமுக பாஜகவுக்கு இடையே உறுதியாகிவிட்டதாகவே தெரிகிறது. இன்னும் 2 நாளில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரும்போது இந்த கூட்டணி டீலிங் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து விடப்படும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. மோடிக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கொடுத்த பதிலடி. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் பாஜகவுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்த தொடங்கிவிட்டார். இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவ முஸ்லிம் மத தலைவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டு வருகிறார். அந்த வகையில் திமுக தங்களது வாக்கு வங்கி அரசியலை நோக்கி செயல்பட தொடங்கிவிட்டது. இந்த நிலையில்தான் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் பிரதமர் மோடி தமிழ் மீது அதிக மதிப்பு வைத்திருக்கிறார். மாநில மொழிகளின் வளர்ச்சிக்காகவே 3 மொழி பாடத்திட்டத்தை கொண்டு வந்ததாக பாஜகவினர் கூறுகிறார்கள். ஆனால் சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு குறைவான நிதி ஒதுக்குகிறார்களே ஏன் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பதில் கொடுத்துள்ளார். அதில் பிரதமர் மோடி குஜராத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மற்ற மொழிகளையும் மதிக்கக்கூடியவர். குறிப்பாக தமிழ் மொழி மீது அவர் அதிக பற்று உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் திருக்குறள் தொடங்கி பல நூல்களை மற்ற மொழிகளுக்கும் மொழிபெயர்ப்பு செய்தவர். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் போது கூட திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிறார். அந்த வகையில் திமுகவானது தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூட தமிழை வளர்க்கவில்லை. ஆனால் பிரதமர் மோடியோ தமிழை வெளிநாடுகளுக்கும் கொண்டு செல்கிறார். திமுக ஆட்சி காலத்தில் பெரும்பாலான அரசு பள்ளிகள் மரத்தடியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களை கூட
தமிழை சரளமாக படிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். அந்த அளவுக்கு தான் இங்கு தமிழ் பாடம் நடத்தப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது தமிழை தாங்கள் பெரிய அளவில் வளர்த்து விட்டோம் என்று நீங்கள் ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்க வேண்டாம். அதோடு தமிழை விட சமஸ்கிருத மொழிக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுவதாக கூறும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய அமைச்சராக ப. சிதம்பரம் இருந்தபோது ஹிந்தியை நாடு முழுக்க பிரபலப்படுத்த 170 பரிந்துரைகளை சமர்ப்பித்தார். அப்போது நீங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதோடு கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2 முறை மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்போது தமிழ், ஆங்கிலம் தவிர 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது இதே ப. சிதம்பரம் தான் மத்தியில் அமைச்சராக இருந்தார். அப்படிப்பட்டவரெல்லாம் இப்போது மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் பிரதமர் மோடியோ ஹிந்தி மட்டுமின்றி எந்த மொழி வேண்டுமானாலும் மாணவர்கள் விரும்பும் மொழியை படிக்கலாம் என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இதை எப்படி திமுகவும் காங்கிரசும் ஹிந்தி திணிப்பு என்ற பொய் பிரச்சாரம் செய்யலாம் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, வேறு மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் பிரதமர் மோடிதான் தமிழை உலகமெங்கும் எடுத்துச் சென்றிருக்கிறார். ஆனால் மு.க. ஸ்டாலினோ தமிழை தமிழ்நாட்டில் கூட வளர்க்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் மற்ற மொழிகளுக்கு ஒதுக்கும் நிதியை தமிழ் மொழிகளுடன் ஒப்பிட்டு அரசியல் செய்வதை மு.க. ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு இந்திய மொழியான ஹிந்தியை எதிர்க்கும் நீங்கள் ஆங்கிலம், அரபு போன்ற அயல்நாட்டு மொழிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என கேள்வி விடுத்துள்ள அண்ணாமலை, வாக்கு வங்கி அரசியலுக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காதீர்கள் என்றும் ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்துள்ளார் அண்ணாமலை. அடுத்த செய்தி, எடப்பாடி போட்ட கூட்டணி பிளான். திமுக மட்டுமே எங்கள் அரசியல் எதிரி, அவர்களை தவிர வேறு எந்த கட்சி வந்தாலும் அதிமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம் என்று பாஜகவுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அதிமுக கூட்டணிக்கு இழுக்கும் வேலைகளில் அவர் ஈடுபட்டு வந்தார். அதன் காரணமாகவே தற்போது அதிமுகவிற்கு இருக்கும் 62 எம்எல்ஏக்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் 6 எம்எல்ஏக்களையும் சேர்த்து 68 எம்எல்ஏக்கள் வாக்களித்து 2 ராஜ்யசபா எம்பிகளை தேர்வு செய்யலாம் என்று ஒரு டீலிங் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பாட்டாளி மக்கள் கட்சியினர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். அந்த வகையில் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை அன்புமணி ராமதாசுக்கும், இன்னொரு ராஜ்யசபா எம்பி சீட்டை அதிமுகவின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருக்கும் நடிகை விந்தியாவுக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி. அதன் காரணமாகவே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த ராஜ்யசபா தேர்தல் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என்றும் எடப்பாடி திட்டமிட்டு இதை செய்து முடித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தங்களுக்கு அதிக தொகுதிகள், ராஜ்யசபா எம்பி சீட்டுகள் யார் கொடுத்தாலும் அந்த கூட்டணியில் சேர்த்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு இந்த ராஜ்யசபா சீட்டை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்து அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, விஜயுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த அதிமுக திடீரென்று யூட்டன் போட்டு பாஜகவுடன் கூட்டணி பேச தொடங்கியிருப்பது, பிரதமர் மோடி தமிழை வளர்க்க என்ன செய்தார் என்று கேள்வி கேட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கொடுத்த பதிலடி மற்றும் அதிமுக கூட்டணிக்குள் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர தேமுதிகவுக்கு கொடுக்கிருந்த ராஜ்யசபா சீட்டை அன்புமணி ராமதாசுக்கு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.